நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். 2 நாள் மாநாடாக பழனியில் அனைத்துலக முத்தமிழ் மாநாடு திமுக அரசு நடத்தி கொண்டிருக்குது. ஒரு தரப்பு திமுக அரசு நடத்தலாமா அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க சார் முதல் கட்டமா? அரசு என்பது பல துறைகளை மக்களுக்கு நன்மை செய்யும் பல துறைகளை கொண்டது. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு. அவங்க கோவில்களுடைய திருப்பணிகள் எல்லாம் கவனிக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த துறை அதோடைய ஒரு பங்களிப்பா இந்த மாநாட்டை அவங்க நடத்துறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு மாநாடு மலேசியாவில் நடந்திருக்கு. முருகன் தமிழ் கடவுள்ன்றதுனால தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ இந்த மாநாட்டின் மூலமாக அந்த வருத்தம் தீர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கிற இலாக்கா அது நடத்துகிற ஒரு மாநாடு, அது எந்த விதத்திலையும் நம்ம குறை காண முடியாது. அது திமுக அரசு நடத்துவதற்காக சில பேர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அரசியல் என்பது என்னுடைய கருத்து. சார், இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசும்போது போன வருஷம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, இந்த வருஷம் முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க, திரைக்கதை யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது விமர்சனம் இல்லை, எரிச்சல். அவருக்குள்ள எரிச்சலை வெளிப்படுத்தியிருக்காரு. போன வருஷம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், திமுக நடத்தல. அதுல உதயநிதி போய் பேசினார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அது திமுக நடத்தின மாதிரி நினைச்சு. ரெண்டாவது திமுகவை கடவுளுக்கு எதிராக எப்படி நீங்க சித்தரிக்கிறீங்க? திமுக இருக்கிறவங்க பெரியாருடைய வழி வழி வந்தவங்க சில பேர் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. சில பேர் ஆசிரியர்கள் மனத்தை கூட புண்படுத்தி இருக்கலாம். கலைஞர் கூட 1-2 தடவை அது மாதிரிலாம் பேசியிருக்காருன்றதை நான் மறுக்கல. ஆனால் கலைஞர் தான் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காரு. திருவாரூர் தேரை ஓட வச்சிருக்காரு. ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். அந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ, திருப்பணிகள் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் ஆட்சியில தான் கோவில் அலங்காரக்குழுல ஒரு பெண்மணியே போட்டாங்க சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 5,000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கோவிலுடைய வரவு செலவு விஷயங்கள்லாம் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த முருகன் கோயில்களுக்கு நிறைய அறுபடை வீடு தவிர வேறு பல பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களுக்கு நூற்றுக்கணக்கான கோடியில திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆத்திக மக்கள் மனசுல நிற்கும் கண்டிப்பாக. அது இவங்களுக்கு என்னன்னா, கடவுளை சொந்தம் கொண்டாடுற கட்சி தான் பாஜக. ராமரை சொந்தம் கொண்டாடினாங்க. இப்ப அயோத்தியில தோத்தோம்னா ராமரை தூக்கி போட்டாங்க. இப்ப பத்ரிநாத்தை சொந்தம் கொண்டாடினாங்க, பத்ரிநாத்தை தூக்கி போட்டாங்க. இப்ப ஒரிசால வின் பண்ண உடனே ஜெகநாத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்க காவடி தூக்கினார் முருகன் கொஞ்ச நாளைக்கு. அந்த காவடி தூக்கினதெல்லாம் மறந்து போச்சு போல் இருக்கு. அதாவது திமுக கடவுளுக்கும் இந்து மதத்துக்கும் எதிரான கட்சியை நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அடிப்படையில் தான் இவங்க பேசுறாங்க. ஆக்சுவலா அதை சொல்லி ஓட் பேங்கை கவர் பண்ண பாக்குறாங்க, பெரும்பான்மையோர் ஓட் பேங்க் வாங்க பாக்குறாங்க. திமுக ஒரு அறநிலையத்துறையின் கீழ் இந்த காரியங்கள்லாம் பண்றது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா இது, நம்மளுடைய அஜெண்டால கை வைக்கிறாங்களே இவங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்க அஜெண்டா என்னன்னா, திமுகவை இந்துக்களுக்கு எதிரி, இந்து மதத்துக்கு எதிரி, கடவுளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியே நம்ம இங்க பெரும்பான்மை மக்கள் ஓட்டை வாங்கலாம் பாக்குறாங்க. திமுக ஓட்டு போட்டவங்க எல்லாம் வெறும் மைனாரிட்டியா ஓட்டு போட்டாங்க. திமுக கூட்டணிக்கு 2,05,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க போன வாட்டி. அவங்க எல்லாம் மைனாரிட்டியா? எல்லாமே மெஜாரிட்டி கம்யூனிட்டி தான் ஓட்டு போட்டு தான் வின் பண்ண முடியும். வெறும் மைனாரிட்டி ஓட்டு போட்டு வின் பண்ண முடியுமா? நீங்க சொல்ற பிரச்சாரம் எடுபடல. திருப்பி திருப்பி நீங்க திமுகவை கடவுளுக்கு எதிராக சொல்றீங்க. என்னைக்கு அண்ணா ஓட்டு அரசியல்ல அவர் இறங்கினாரோ, தேர்தல் அரசியல்ல இறங்கினாரோ, அன்னைக்கே அவர் என்ன சொன்னதுன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னாரு. பிள்ளையாரை உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன்னாரு. கலைஞர் என்ன சொன்னாரு? கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்றுதான் சொன்னேன் தான் அவர் சொன்னாரு. அதனால கோவில்ல இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு? கருவறையில் சமத்துவம் சொல்றாரு, கோவில்கள்ல தமிழ் மொழின்னு சொல்றாரு. அதுல என்ன சார் தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன அதுல சங்கடம்? பாஜகவுக்கு உங்க அஜெண்டாவை தூக்கிட்டாங்களே டிஎம்கே, என்ன சங்கடம்? வேற என்ன சங்கடம்? பெரியாருடைய பாதையில திமுக இருக்கிற சிலர், நான் சொல்றேன், அதையும் நான் சொல்றேனே, அவர்கள் சில போது மனம் புண்பட பேசியிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர்களுடைய கருத்துக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, ஒரு அரசு அப்படின்ற நிர்வகிக்கும் போது அந்த அரசுக்கு கீழே வர இந்து சமய அறநிலையத்துறை கீழே பல காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அந்த காரியங்களை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாராட்டுறதுக்கு மனசு இருந்தா பாராட்டுங்க. நீங்க தான் எல்லா கடவுளுக்கும் சொந்தக்காரங்களாச்சே. பழனியில 2 நாள் மாநாடு நடக்குது இல்ல, போய் கலந்துக்க வேண்டியதானங்க.
எதுக்கு இங்க சென்னையில இருந்து புலம்பின்னு கிடைக்கிறீங்க உட்காந்து? சரி, இப்ப முன்னாள் கவர்னர் தமிழிசை அவங்க பேசும்போது மாநாட்டை துவக்கி வைப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் ஏன் செல்ல, நேர்ல ஏன் போகல அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சிறுபான்மை மக்களுடைய மாநாடு தமிழ்நாட்டுல எங்க நடந்தாலும் நேர்ல போய் கலந்துக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஏதாவது விழாக்கள்னா அங்க போய் கலந்துக்கிறாங்க. ஆனா இதற்கு திமுக முதல்வர் அவர்கள் கான்பரன்ஸ் கால்லயே அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இது சரிதானா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் சார், சமீப காலத்துல பல விஷயங்களை ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் தான் திறந்து வைக்கிறாரு, காணொலி காட்சியில் தான் திறந்து வைக்கிறாரு. அவரை நீங்க போகக்கூடாதா? முதல்ல அவர் கவர்மெண்ட் நடத்துறத பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. இப்ப அதுல எந்த குறையும் சொல்ல முடியாதனால இப்ப அவர் போகக்கூடாதான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அவர் போகக்கூடாதா, இவர் போகக்கூடாதா, உதயநிதி போகக்கூடாதா, கலைஞர் ஸ்டாலின் போகக்கூடாதா? நான் சொல்றது, ஏதோ ஒரு சிறுபான்மையோர் மாநாடு நடத்துற அங்க போய் கலந்துப்பாங்கன்னா, இது ஹைப்போதெட்டிக்கல், யூகத்துல சொல்ற ஒரு விஷயம். சிறுபான்மையோர் நடத்தினா அங்க போய் கலந்துப்பாங்கன்றது. நீங்க ஏதாவது உதாரணத்தோட சொல்லுங்க. ஏதோ சிறுபான்மையோர் மாநாட்டிலையும் கலந்துப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருக்கு டைம் இருந்தா போய் கலந்துப்பாரு. அவர் தானே சார் துவக்கி வைக்கிறாரு மாநாட்டிய. அப்புறம் அவர் போய் நேரா போய் கலந்துக்கணும் நீங்க ஏன் சொல்றீங்க? அவர் கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து தான் நிக்கிறாரு. காணொலி காட்சியிலே தெரியுது நமக்கு எழுந்து நிக்கிறது அவரு. அப்புறம் அவர் என்ன, காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது உட்காந்துட்டாருன்னாரு அவரு. அவரு கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று மரியாதை தான் கொடுத்தாரு அவரு. உங்களுக்கு அடிப்படையில என்னன்னா, என்னடா இது, நம்ம அஜெண்டாவை தூக்கிட்டாங்களே, நம்ம என்ன பண்றது, நம்ம இதை சொல்லி தானே தமிழ்நாட்டுல திமுக நம்ம இது பண்ணியிருந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. அதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டுறதுக்கான மனசு இல்லை. அதுல கல்யாண வீட்டுல அப்பெல்லாம் பொரிச்ச எண்ணெய் சரியில்லை, ரொம்ப நாத்தடிக்குது, அது கெட்டு போன எண்ணெயில பொரிச்சிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு குறை சொல்லணும், ஓட்டணும் வாழ்க்கை அப்படின்னா, நீங்க கடவுளையும் மதத்தையும் வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அரசியல் பண்றது, சார் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை சார். கருணாநிதி அவர்கள் காலத்துல அந்த காலத்துல பாஜக வீக்கா இருந்தது, ஆர்எஸ்எஸ் வீக்கா இருந்தது. இன்னைக்கு 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அவங்க பல இடங்கள்ல தடம் பதிச்சிருக்காங்க. அதனால அவங்க பல விதங்கள்ல குரல் கொடுக்குறாங்க. உங்களோட திமுகவை நோக்கி பல விதங்கள்ல குரல் கொடுக்கும்போது, திமுக தலைவரான ஸ்டாலினுக்கு அதை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் வருகிறது. அரசியல் மட்டுமல்ல, அது இந்து சமய அறநிலையத்துறை கீழே ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறது இயல்பான ஒரு விஷயம். ஸோ இதுல ஒரு அரசியல், அது ஒரு அரசியல் கட்சி பண்ணும்போது, நீங்க கடவுளை வச்சு அரசியல் பண்ணும்போது, ராமரை வச்சு அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். மற்றவங்க முருகனை வச்சு ஒரு மாநாடு நடத்தினா உடனே அது அரசியல். இது என்ன ஒத்துக்க முடியும்? அப்ப நீங்க நீங்க முதல்ல கடவுளை பத்தியும் மதத்தை பத்தியும் பேசுறதை நிறுத்துங்க. அதான் ஜவஹர்லால் நேரு அன்னைக்கே சொன்னாரு, 1950லயே. அதாவது இந்த பெரும்பான்மை மதவாதம் செய்யற இந்த இயக்கங்கள்லாம் அந்த மதவாதத்தையே தேசிய உணர்வா கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்றீங்க. உங்களை யாராவது எதிர்த்தா அவங்க இந்துக்களின் விரோதி, உங்களை யாராவது எதிர்த்தா அவன் கடவுளுக்கு விரோதி, உங்களை யாராவது எதிர்த்தா அவன் மதங்களுக்கு விரோதி, உங்களை யாராவது எதிர்த்தா அவன் பாகிஸ்தானோட ஃப்ரெண்டு, உங்களை யாராவது எதிர்த்தா அவன் வெளிநாட்டு சதியில ஒர்க் பண்றான். இதுதான் சார் உங்க பொழப்பு. வேற என்ன? இதை சொல்லிதானே வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால முதல்ல பாராட்டுற மனசை வளர்த்துக்கோங்க. முதல்ல இவர் ஏன் போல, அவர் ஏன் போலன்னா, அவரோட பிஸி ஷெட்யூல்ல அவர் இங்க இருந்து திறந்து வச்சிருக்காரு. ஏன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க? கவர்னர் பதவியை விட்டுட்டு வீட்டுல தானே இருக்கீங்க. மாநாட்டில் போய் 2 நாள் கலந்துக்க வேண்டியது தானே. போய் கலந்துக்கோங்க. கலந்துட்டு முத்தமிழ் முருகன் புகழ் பாடுங்க. யார் வேண்டான்னு உங்களை? அதை விட்டுட்டு எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? சார், இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது, மதத்துல அரசு தலையிடக்கூடாது, மத சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல அரசு விலகி நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கறீங்க? சார், இந்த செக்யூலர்ன்ற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தர் இந்த யானையை தடவை பார்த்து சிலர் கருத்து சொல்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. செக்யூலர்னா அது மதத்துக்கு எதிரானதுன்னு அர்த்தம் கிடையாது, மத சார்பற்றதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் அப்படி அர்த்தம் வச்சிருக்கலாம். ஆனா உண்மையான அர்த்தம்னா, ஒரு அரசு என்பது எல்லா மதத்தையும் சமநிலையில பார்க்கணும். அதுதான் மதச்சார்பற்ற. செக்யூலர்ன்றதுக்கு அர்த்தம் அதுதான். மதச்சார்பற்றது அரசாங்கத்துக்கு எந்த மதமும் கிடையாதுன்றது இல்ல. அரசாங்கம் என்பது அது சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எப்படி இருந்தாலுமே எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் செக்யூலர். அதுதான் அடிப்படை விஷயம். நீ பெரும்பான்மையோர் என்றதுனாலே உங்களுக்கு சலுகைகளும், சிறுபான்மையோர் என்றதுனாலே அவங்களை ஒதுக்குற விஷயங்களும் கூடாதுன்றதுதான் செக்யூலர் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த செக்யூலருக்கு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எல்லா மதங்களையும் சார்ந்தது தான் செக்யூலர். எல்லா மதத்தையும் சமமாக பாவிப்பது தான் செக்யூலர். எல்லா மதங்களின் உரிமைகளையும் மதிப்பது தான் செக்யூலர். நீங்க வக்ஃப் போர்டு விஷயத்துல அனாவசியமா தலையிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. செக்யூலர் சிவில் கோட்னு கொண்டாந்து நீங்க மத்த மதத்தோட விஷயத்துல தலையிடுறீங்களா? எதுக்கு தலையிடுறீங்க? இந்துக்கள் விஷயத்துல கூட ஏன் தலையிடுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே கோடு எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு மதத்துல ஒரு விதமா ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் நீங்க மதிச்சு அவங்க உரிமைகளை மதிச்சு கொடுக்கறது தான் செக்யூலர் ஆக்சுவலா.
அதாவது ஒரு மதச்சார்பற்ற அரசு மத அடிப்படையில் எதுவும் நடத்தக்கூடாதுன்றது அது செக்யூலர், அது கம்யூனிஸ்டோட பார்வையில சொல்றாரு. நம்மளுடைய பார்வையில் என்னன்னா வந்து எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் செக்யூலர். எந்த மதத்தோட உரிமைகளையும் நீங்க தலையிடக்கூடாது என்பதுதான் செக்யூலர். எல்லா எல்லோருமே வந்து அவரவர்களுக்கு பிடித்த மதத்தை பிடித்த கடவுளை வழிபடுவது, பிடித்த மதத்தை ஃபாலோ பண்ணுவது, பிடித்த பிடித்த மதத்தை ப்ரீச் பண்ணுவது, பிடித்த மதத்தை வந்து அதை வந்து ஒர்ஷிப், அதை வந்து அதற்கு வந்து ஒரு சிறப்பு சேர்ப்பது என்பது அது அரசியல் சட்டத்திலேயே கொடுக்கப்பட்ட உரிமையா நான் பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பாலகிருஷ்ணனுடைய கருத்தை வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். அரசாங்கம் வந்து எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும். அது எல்லா மதங்களுக்கும் வேண்டிய விஷயம், உரிமைகள்ல தலையிடக்கூடாது. அதுதான் செக்யூலர். அந்த செக்யூலரோட ஒரு கூறு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உரிமைகள்ல தலையிடக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சிறு இனமும் அவரவர்களுக்கு என்று ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. அது திருமணமாகட்டும், விவாகரத்தாகட்டும், அது சொத்து உரிமையாகட்டும், அல்லது வாரிசு உரிமையாகட்டும் போன்ற விஷயங்கள்ல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் இருக்கு. அதுக்கும் மீறி அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க எதுக்கு அனாவசியமா தேவையில்லாம மதம் அரசாங்கம் ஏன் அதுல தலையிடுது தேவையில்லாம? அதுதான் வந்து செக்யூலர் கிடையாது. ஸோ அதனால பாலகிருஷ்ணன் சொல்ற எனக்கு செக்யூலருக்கும் பொதுவான ஒரு செக்யூலர் என்கிற விஷயத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால மதத்திலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து ஏராளமான மதங்கள், சிறுபான்மையோர் இனங்கள் அதெல்லாம் வாழற இடத்துல வந்து அரசாங்கம் என்பது எல்லா மதத்தையும் சமமாக பாவித்து அவரவர்களுக்குள்ள உரிமையில வந்து தலையிடாம இருப்பது தான் செக்யூலர். அதுதான் செக்யூலர். அதை வந்து இந்த கவர்மெண்ட் செய்தான்னு பார்க்கணும். இப்ப இந்து மதத்துக்குரிய ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு, அது அவங்களுடைய இந்துக்களுக்கான ஒரு விஷயம். அது அது அவங்க நடத்துறாங்க. நாளைக்கு அதே கவர்மெண்ட்ல சிறுபான்மையோர் இலாக்கா வந்து வேற ஒரு மாநாடு நடத்துவாங்க. இன்னொரு கட்சி இன்னொரு சமயத்துல வேற ஒரு மாநாடு நடக்கும். எல்லாமே வந்து அந்தந்த உரிமைகளுக்கு சம்பந்தப்பட்ட அவங்கவுங்க மதத்தோட உரிமைகள் சம்பந்தப்பட்டது. அது வந்து இது ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அண்ணாமலை முத்தமிழ் முருகன், கூடுதலா அதாவது ரெண்டாவது முருகன் வந்து தமிழ் கடவுளா இருக்காரு. ஸோ முருகன் முருகன் என்றால் அழகு தமிழ் அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ அந்த தமிழ் கடவுளுக்கான ஒரு விழாவா இதை கொண்டாடுறாங்க. அரசாங்கத்துல இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு இலாக்கா இருக்கு சார். அவங்க இதுக்காக தான் இருக்காங்க. அவங்க அது அவங்க செய்யறாங்க. திமுக அரசாங்கம் செய்யறதுன்றது வந்து பாஜகவுக்கு தான் வந்து ஒரு கடுப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு கடுப்பா இல்லை. அவங்க வந்து ஒரு அவங்களுடைய கொள்கை மதச்சார்பற்ற ஒரு அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், மதம் சாதி போன்ற விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க. பட் நம்மளுடைய பார்வை அப்படி இல்லை. ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசாங்கம் என்பது செக்யூலர் என்பதன் உண்மையான பொருள் என்பது எல்லா மதங்களுக்கும் அவரவர்கள் உரிமையை கொடுத்து சம உரிமையை கொடுத்து சமமா சமமாக பாவிப்பதுதான் செக்யூலர். அந்த வழியிலே திமுக கவர்மெண்ட் வந்து திராவிட மாடல் அரசு கரெக்டா செய்யுது. அதுதான் வந்து ஸ்டாலின் நேற்று தன்னுடைய பேச்சில் சொல்றார். எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய அந்த உரிமைகளை கொடுத்து அவங்கவுங்க மத வழிபாடு போன்ற விஷயங்கள்ல ஃப்ரீடம் இருக்கணும்ன்றதான் அவர் சொல்றார். தமிழ் கோவில்ல தமிழ் அர்ச்சனை, தமிழ் விஷயங்கள், பூஜைகள்லாம் தமிழ்ல நடக்கணும் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் கருவறையில சமத்துவம் போன்ற விஷயங்கள் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரே கருவறையில போகாம ஆகம பள்ளியில் வந்து எல்லா ஜாதிகளும் படிக்கிறாங்க. அவங்க வந்து கருவறையில் சமத்துவத்தை கொண்டு வராங்க. அது திராவிட மாடல் அரசுல தான் வந்து பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர் வந்து கோவில்ல வந்து குருக்களா சேர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஸோ அவங்களுடைய அரசாங்கம் ஒரு தன்னுடைய கடமையை செய்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றதே சரியானது கிடையாது. முருகன் வந்து இந்து கடவுள், அவரை இந்து கடவுளா தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாஜக தரப்பினர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்துன்ற வார்த்தை எப்ப சார் வந்தது? வெள்ளைக்காரன் வந்த பிறகு தானே வந்தது. அதுக்கு முன்னாடி இந்துன்னு இருந்ததா? இந்து மதம்னு ஒண்ணு இருந்தா சார்? அந்த காலத்துல இந்த சைவம், மைனவம் அப்படிதானே இருந்தது சார். கௌமாரம் அப்படிதானே இருந்தது. முருக வழிபாட்டுக்குன்னே ஒரு மதம் இருந்திருக்கு சார். முருக வழிபாட்டுக்குன்னே ஒரு மதம் இருக்கு. கௌமாரம்னு நினைக்கிறேன். அது முருக வழிபாட்டுக்காகவே இருக்கு. விநாயகர் வழிபாட்டுக்குன்னே ஒரு மதம். அந்த விநாயகரை வழிபடுறவங்க ஒரு மதமா கருதப்பட்டார்கள். ஒரு 5, 6 மதங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மதம் இருக்கும்போது இந்துன்ற மதமே அந்த காலத்துல கிடையாது. அதான் இதுக்கு முன்னாடி இந்த சந்திரசேகரேந்திரன் ஒரு சங்கராச்சாரியர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு? நல்ல வேளை வெள்ளைக்காரன் வந்தானோ நமக்கு இந்து என்ற பெயரை கொடுத்தானோன்னாரு அவர் ஆக்சுவலா. சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இந்து இந்தியன்ஸ் அப்படின்னா அந்த பெயர் அதுல வந்து தவிர வேதங்கள்ல எங்கேயாவது வந்து இந்துக்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்துன்ற விஷயமே வந்து கிட்டத்தட்ட வந்து 17, 18ஆம் நூற்றாண்டுகள்ல வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் இங்க வந்திருக்கு ஆக்சுவலா. அதை வந்து சங்கராச்சாரியார், காஞ்சி சங்கராச்சாரியரே ஒரு அவருடைய தெய்வத்தின் குரல் புக்ல சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தமிழ் கடவுள் முருகன்றதுக்கு ஆதி காலத்து சான்றுகள் பலது இருக்கின்றன.
அது நேற்று 2 நாள் மாநாட்டுல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது பாஜக காரங்க அந்த 2 நாள் மாநாட்டுக்கு போயிருக்கணும். அவங்க தானே கடவுள் மேல ரொம்ப பற்று பாசனம் வச்சிருக்காங்க. போயிருந்தாங்கன்னா முருகன் தமிழ் கடவுளா இல்லையான்றது அங்க 2 நாள் மாநாட்டுல எல்லாருடைய உரையும் கேட்டாதான் நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்க. இல்ல இப்ப அண்ணாமலை கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அரசியல் லாபத்திற்காக திமுக இந்த மாநாடை நடத்துறாங்க. இன்னைக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துவாங்க, நாளைக்கு சீக்கிரமாவே ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்லுவாங்க அப்படின்லாம் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் இதெல்லாம்? நீங்க பண்ற அரசியலோட இது ஒன்றும் பெரிய அரசியல் கிடையாது. நீங்க ராமர் வச்சு பண்ணிருந்தீங்களே அரசியல், அந்த ராமரே உங்களை கவுத்து விட்டார்ல கடைசியில. நீங்க ராமர் கோயில தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமா ஏன் சார் பண்ணினீங்க கட்டினீங்க? அங்க ராமர் கோயிலே ஒழுகிட்டு இருக்கு, அவ்வளவு அவசரமா கட்டினீங்க, எதுக்காக கட்டினீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல உங்க பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாரு? அங்க வந்து கடவுள் தபம் இருந்தாரு, ஏதோ தபம் இருக்கிற மாதிரியா இருந்தார், ராமேஸ்வரம் போனாரு, அங்க போனாரு. இதெல்லாம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணினீங்க? நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணினீங்க? பெரும்பான்மையோரை வந்து ஓட்டை வாங்குறதுக்காக தானே பண்ணினீங்க. கடைசியில உங்க சொந்த ராமருடைய சொந்த ஊர்லயே நீங்க வந்து தோற்கடிக்கப்பட்டீங்க. ஏன்னா உங்க நோக்கம் வந்து தேர்தலை மனசுல வச்சு பண்ணதுனால உண்மையான பக்தர்களுக்கு ஓட்டு போடல ஆக்சுவலா. நீங்க வந்து ஓட்டுக்காக அதை பண்ணீங்க. உண்மையான பக்தர்கள் உங்களை ஓட்டு போடாத இருந்தாங்க. இவங்க வந்து நீங்க பண்ற அரசியலுக்கு எதிர் அரசியலா கூட இருக்கலாம் திமுக பண்ணுவது. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கு முத்தமிழ் மாநாடு ஏற்கனவே மலேசியால நடந்திருக்கும் போது தமிழ்நாட்டுல நடக்காது இருக்கிறது எப்படி சார் சரியா இருக்கும்? அதனால நடத்துறாங்க அவங்க. இந்து சமய அறநிலையத்துறையில வேற யாரு இருந்தாலும் அதை பண்ணதான் செய்வாங்க. உங்களுக்கு வந்து உங்க ஆயுதத்தை எடுத்து உங்க கண்ணையே குத்துறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஆக்சுவலா. சார் இப்ப முதல்வர் அவர்கள் பேசும்போது இந்து சமய அறநிலையத்துறையை சேகர் பாபு அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன், கோயில் மீது அதிக நம்பிக்கையோட இருப்பாருன்னு நினைச்சு கொடுத்தேன். ஆனா அவர் கோயில்லையே குடியிருக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு இப்படின்லாம் குறிப்பிடுறாரு. பகுத்தறிவு இந்த மாதிரியான விஷயங்களை பேசின திமுக இந்த நிலைப்பாடு எடுத்தது ஒரு முரண்பாடா இல்லையா சார்? பகுத்தறிவுக்கும் பக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா ஒரு விஷயத்துல வந்து நீங்க மூட நம்பிக்கைகள் போன்ற விஷயங்களை ஏற்காது இருக்கிறது தான் பகுத்தறிவு ஆக்சுவலா. அந்த மூட நம்பிக்கைகள் வேண்டாம், அதை ஒழிக்கணுன்றது எல்லோருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கு, கருத்து ஒற்றுமை இருக்குன்றது என்னுடைய கருத்து. மூட நம்பிக்கை பகுத்தறிவு என்பது வேறு. ஒரு விஷயத்தை வந்து நீங்க உங்க அறிவினால சிந்திச்சு தெளிவு பெறுகிற நிலை என்பது வேறு. பக்தி என்பது நம்பிக்கையின் பால் அமைந்தது. பக்தி என்பது பல நூற்றாண்டுகளாக அந்த காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கடவுள் மேல பக்தி வச்சிருக்காங்க. அந்த சமுதாயத்தோட அந்த கடவுள் பக்திக்காக அந்த கோவில்கள் இருக்கு. கோவில்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக HRSG ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் நீதி கட்சி ஆட்சியில தான் ஏற்படுத்தப்பட்டது. அப்படிலாம் ஏற்படுத்தப்பட்ட போது அந்த அரசாங்கத்துக்கு அந்த இது இருக்கு. அதனால வந்து பகுத்தறிவுக்கும் பகுத்தறிவுன்றது இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து பகுத்தறிவு எங்களுக்கு எங்க கொள்கை பகுத்தறிவு கிடையாதுன்னு சொன்னாங்களா? பகுத்தறிவு என்பது மக்களுக்கு எது நல்லதோ அதை பகுத்து செய்வதுதான் பகுத்தறிவு. மோசமான அந்த காலத்து மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்றது பகுத்தறிவு கிடையாது. அதனாலதான் வந்து சனாதனத்துல இருக்கிற சில விஷயங்களை ஒழிக்கணும்னு எதுக்கு சொன்னாரு உதயநிதி. அதுல இன்னும் சில பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இந்த காலத்துக்கு போகாம இருக்கிறதுனால அதை ஒழிக்கணும்னு சொன்னாரு. இவங்க அதை திசை திருப்பி இந்துக்களை ஒழிக்கணுன்ற மாதிரி கதை விட்டாங்க. பாஜக கதையை திருப்பி விட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அது வந்து பகுத்தறிவு என்பது ஒரு விஷயத்தை அறிவது தான் பகுத்தறிவு. எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது பகுத்தறிவு கிடையாது. எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி அதான் பகுத்தறிவு ஆக்சுவலா வந்து. அது வந்து எல்லோருக்குமே இருக்க வேண்டியது. ஒரு மனிதனுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ பகுத்தறிவு கண்டிப்பா இருக்கணும். பக்தி இருக்கணும்னா அது பக்தி நம்பிக்கை சார்ந்தது. பகுத்தறிவு வந்து உங்களுடைய அறிவை சார்ந்தது ஆக்சுவலா. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் மொட்டக்கலைக்கும் முழந்தாளைக்கும் முடிஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.